வணக்கம் நண்பர்களே. இது உங்க எக்ஸல் வித் ஏஆர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபோர்காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபோர்காஸ்ட் ஃபங்க்ஷன் இது என்ன, இது எதுக்கு வேலை செய்யறது, எங்கே இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது கணிப்பு. எக்ஸலில் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபோர்காஸ்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ரெக்ரிஷன் அப்படின்ற ஒரு பேக்எண்ட் ஒரு ஃபார்முலாவை எக்ஸலில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற மந்த் வைஸ், இல்லைனா இப்போ ஒரு 5 இயர்ஸ் நான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5 இயர்ஸ் டேட்டாவை அது லீனியர் ரெக்ரிஷன் மூலயமா கால்குலேட் பண்ணி நமக்கு ஃப்யூச்சரோட வேல்யூவை கால்குலேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அதிகமாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸில், இன்வென்ட்ரி, டெம்பரேச்சர் போன்ற நமக்கான டேட்டாவை கணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட சின்டெக்ஸ் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னும் போது இதில் மொத்தம் 3 வேல்யூ வரும். ஒன்று வந்து எக்ஸ், நம்ம எதுக்காக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு 1 2 3 4 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இயர்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 5 இருக்குது. இப்போ நான் 6த்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 6த்துக்குன்றது தான் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸ் வேல்யூ, விச் யூ வாண்ட் டு ப்ரெடிக்ட் எ ஒய் வேல்யூ. ஸோ எதுக்கு அகேன்ஸ்டாக எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸோ அப்படின்றதுக்கு தான் இது. ஸோ எக்ஸ்ன்ற வேல்யூக்கு அகேன்ஸ்டாக நான் ஒய்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த சின்டெக்ஸில். நெக்ஸ்ட் நோன் வைஸ். நோன் வைஸ்னா இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போது 1 2 3 மூணு மாதத்தோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே 40, இங்கேயும் 40, இங்கேயும் 40. ஸோ இப்போ நான் 4த்து கண்டுபிடிக்கணும். ஸோ 4த்துன்றது தான் நம்மளோட எக்ஸ். ஸோ இந்த வேல்யூக்கு தான் நான் ஒய் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஒய் வேல்யூ. ஸோ இது எனக்கு டிபெண்ட், அதுதான் ஒய். ஒய்ன்றது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும் நமக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதம் இது, இந்த மாதம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு டிபெண்ட் வேல்யூ. இது இண்டிபெண்ட் வேல்யூ. இந்த எக்ஸ்ன்றது தான் இண்டிபெண்ட் வேல்யூ. ஸோ இது எல்லாமே எக்ஸ் ஆகும், இது எல்லாமே ஒய் ஆகும். இதுதான் எனக்கு என்னன்னு தெரியாத வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது நோன் எக்ஸ், நோன் ஒய், நோன் எக்ஸ். இது வந்து நோன் ஒய், இது எனக்கு தெரியாத எக்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நோன் எக்ஸ். ஓகே, இது வந்து நோன் ஒய், அதாவது இது எல்லாமே எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாத எக்ஸ். ஸோ இதுக்கு தான் இந்த ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? நோன் ஒய்ன்றது நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற டிபெண்ட் வேல்யூ, நோன் எக்ஸ்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்க இண்டிபெண்ட் வேல்யூ, எக்ஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு நிறுவனத்தில் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது, இல்லைனா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஒரு டேட்டா இருக்குது. ஃபோர்காஸ்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் தான் நோன் எக்ஸ். 10 மந்த்துக்கான டேட்டா இங்கே இருக்குது, 10 மந்த்துக்கான சேல்ஸ் டேட்டாவும் இருக்குது. இப்போ நான் 11th மந்த் எப்படி இருக்கும், பாஸ்ட் டேட்டாவை வச்சு நான் கண்டுபிடிக்கணும். பாஸ்ட் டேட்டா எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் 200, செகண்ட் மந்த் 250, தேர்ட் மந்த் 280, ஃபோர்த் மந்த் 300 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலயமா நான் இதை வச்சு 11th மந்த்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஸோ ஃபோர்காஸ்ட் போட்டுட்டுனா எக்ஸ், இதுக்கு எனக்கு 11th மந்த் தான் கண்டுபிடிக்கணும். போட்டாச்சு. நோன் ஒய் எது, சேல்ஸ் டேட்டா. நோன் எக்ஸ் எது, மந்த் டில் 10th. ஏன்னா இது வரைக்கும் தான் எனக்கு நோன், அதாவது தெரிஞ்ச வேல்யூ. க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ எளிமையாக எனக்கு நெக்ஸ்ட் மந்த் அதாவது பாஸ்ட் டேட்டாவை வச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போ எனக்கு 465 தான் எனக்கு 11th மந்த் இருக்கும், 13th மந்த் இருக்கும். ஸோ இது மாதிரி n நம்பர் ஆஃப் டேட்டா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், 4th 5th மந்த் எவ்வளோ அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது என்ன, நான் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே வந்து 10 ஆட் பண்ணிட்டு போகிறேன், சாரி 50 ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ டில் 10th வரைக்கும் போட்டேன். கிராஜுவலாக 50 இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா.
இல்லை இப்போ நான் 10க்கு மாற்றுறேன், 1020ன்னு போடுறேன். ஸோ கரெக்டாக எனக்கு 10 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இதை வச்சு தான் ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை வச்சு நமக்கு இங்கே எப்படி நமக்கு நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபோர்காஸ்ட். ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் டேட்டாவை கணிக்கிறதுக்கு மட்டும்தான். பிஸ்னஸ் பிளானிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஓவரால் ஒர்க்கிங் இந்த மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் லைக் சேல்ஸ் அண்ட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஸோ இன்னைக்கு இவ்வளோ வந்துகிட்டு இருக்கு, ஸோ எனக்கு ஃபியூச்சரில் எவ்வளோ இருக்கும், ஸோ எவ்வளோ நான் பிளான் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸில் இருக்கவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போன்ற எக்ஸலில் இருக்கிற முக்கிய ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு எக்ஸல் வித் ஏஆரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்.